அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷெஃபான் டேரிஸ். இன்னைக்கு நம்ம பன்னீர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி நான் எடுத்திருக்கேன். அது நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது அதில சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தக்காளி வந்து சாஃப்ட்டா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ அத நம்ம மாத்திக்கலாம். நான் 1/2 கப்பு பச்சை பட்டாணி நான் எடுத்திருக்கேன். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, அதிலேயே பன்னீரும் நான் சேர்த்துக்கிறேன். இது மாரி சேர்த்துக்கிறனால நம்ம பன்னீர் வந்து சாஃப்ட்டா இருக்கும். இப்போ ஒரு பேன்ல நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில 1/4 டீஸ்பூன் ஜீரகம், நான் ஒரு பெரிய ஆனியன் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் அதுக்குள்ள நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட் பிங்க் வந்ததுக்கப்புறம், நான் 1 ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா நான் காரத்துக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நம்ம அந்த தக்காளி வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி அந்த பேஸ்ட்டும் இது கூட போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கவர் போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா கொதிக்க கொதிக்க எல்லாமே வந்து நம்மளுக்கு தெறிக்கும் மேலலாம். ஸோ அதுக்காக நம்ம கவர் பண்ணிட்டு ஸ்லோவாக நம்ம வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். திரும்பி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை பட்டாணி, பன்னீர் 2த்தையும் நான் வடிகட்டி வச்சிருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு மெத்தடும் பண்ணலாம். நம்ம பன்னீரை வந்து கொஞ்சம் ஆயில்ல ரோஸ்ட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தாலும் நல்லா இருக்கும். திரும்பி 5 மினிட்ஸ்க்கு கவர் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஆயில் எல்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பன்னீரும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் 1 டீஸ்பூன் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சுகர் சேர்க்கிறது. 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் மேல. சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் நம்மளோட பன்னீர் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி அதோட ஃப்ளேவர் கிடைக்கும். அரை கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி இலை வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நம்ம அது கூட மேல நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் இது கூட கார்லிக் பட்டர் நான் தான் நான் வீட்ல செஞ்சிருந்தேன். இதோட ரெசிபி நான் ஒரு வீடியோல உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். பன்னீர் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.